ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தோட்டத்தில் இருக்க கத்திரி செடிகள் பார்க்கலாம். இந்த கத்திரி செடிகளில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பூச்சி தாக்குதல் வந்துட்டே இருக்குது. இதுக்கு நான் சாம்பலும் மஞ்சள் கலந்த தண்ணி இது ரெண்டுத்தையும் தான் நான் மேலே தெளித்து விட்டுட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா காய் பிடிச்சிருக்கு. நிறைய பூ வச்சுருக்கு கத்திரி செடிகளில். அந்த பூவெல்லாம் இந்த பூக்கள்லாம் இப்போ பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பூ கொட்டுற பிரச்சனை செடியில் இல்லை. பாருங்கள், அந்த பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கீழே பார்த்திங்கன்னா ஒரு பூவுமே கொட்டாமல் தான் இருக்குது. பூக்கிற பூக்கள் எல்லாமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இந்த ரெண்டு காயும் பார்த்திங்கன்னா முதல் காயாக பிடிச்சிருக்க காய்ச்சிருக்க காய்கள் பார்த்தோன்னா செடியில் நிறைய பூ இருக்குது. பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த பூவில் இருந்து இப்போது பிஞ்சு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதெல்லாம் பூ நிறைய பூ தொடர்ந்து அடுத்தடுத்தாக வச்சுட்டே இருக்குது. எப்பவுமே கத்திரி செடி போட்டேன்னா எனக்கு நல்ல காய் கிடைக்கும் தோட்டத்தில். பாருங்கள், இந்த பூச்சி தொல்லை மட்டும்தாங்க எனக்கு தொல்லையாகவே இருக்குது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளும் வரதில்லை. இந்த பூ உதிர்ற பிரச்சனையும் பார்த்திங்கன்னா வரதில்லை. இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை நல்லா நொதிக்க விட்டு தண்ணி கலந்து தொடர்ந்து நான் ஊற்றிட்டே வருவேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா காய்கறி தோல், பழத்தோல், இந்த வேஸ்டேஜ் எல்லாம் காய வச்சு அப்படியே மண்ணோட கொத்தி விட்டு சேர்த்துட்டே வருவேன். மற்றபடி பெருசாக நான் உரங்கள் எதுவும் கொடுக்கறது கிடையாது. பாருங்கள், இந்த பிஞ்சு எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் காய்களாக மாறும்னு நினைக்கிறேன். நிறைய செடியில் நிறைய பூ இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்தாக இருக்குது. சின்ன செடியாக தான் இருக்குது. ஆனால் இதில் பூத்து இருக்க பூவும் பாருங்கள், காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பூ பார்த்திங்கன்னா உதிரதே கிடையாதுங்க. அந்த பிரச்சனை மட்டும் எனக்கு இல்லை. பூச்சி தாக்குதலும் பரவாயில்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த கிளைமேட்டில் ரொம்பவே இருக்கும், செடி வளராத அளவுக்கு இருக்கும். பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.